மாரி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வியூஸ் வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். தேவி அம்மா வந்து சூப்பரா பிரில்லியன்ட்டா வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள நம்ப எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துனா மட்டும் தான், இங்கேருந்து நம்ப வெளிய போ முடியும். அதுக்கான திட்டத்த என்ன செய்றதுன்னு தான் தெரியலன்னு தேவி அம்மா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஐடியா ஓகே தான். அதை எப்படி செயல்படுத்த போறோம்? அப்படின்னு குட்டி பசங்கள்லாம் வந்து தேவி அம்மாகிட்ட பேசும்போது, நான் பார்த்துக்கிறேன். யோசனையா தோணாம போயிட போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆமா, கஷ்டம் தான். ஃபோன் எடுத்து பேசினா எங்க அம்மா திருப்பியும் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சா இவங்களுக்கு சந்தேகம் வந்துருது. நம்ப ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டோம். ஆனா, இப்ப நம்ப என்ன பண்ண போறோம்? அடுத்தது புத்திசாலித்தனமா வந்து செயல்படுத்தணும். நம்ப போடுற திட்டம் இவங்களுக்கு எக்காரணம் கொண்டும் தெரியக்கூடாது. அது மாரி சூப்பரான திட்டமா போடணும். சொல்றது ஈஸிம்மா, செய்யறது கஷ்டம். யாராவது வந்தா மட்டும் தான் உண்டு. யாரும் நம்மள காப்பாத்தலாம் வரமாட்டாங்க. எப்படி வருவாங்கன்னு நெனைக்கிற? நம்ப இது மாரி இங்க இருக்கோம்னு தெரிஞ்சா தானே வர முடியும். யாருக்கும் தான் இத பத்தி தெரியவே தெரியலையே! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது, அடுத்த நாள் காலையில பொழுது விடியுது. அப்பன்னு பார்த்து, "டேய்! இன்னைக்கு ஏகப்பட்ட பெட்டியெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வண்டியில ஏத்திட்டு வெளிய கொண்டு போய் வச்சுருங்கடா. அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா?" அப்படின்னு சொன்னோனே, "சரிண்ணே. இந்த ஜாமான்லாம் வந்து குடுத்துட்டு வந்தா காசு கிடைக்கும்லண்ணே." "ஆமான்டா, காசு கிடைக்கும் தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "ஓ! இங்கேருந்து பெட்டியில வண்டியில ஏறி போகுதா? அப்பனா அந்த வண்டியில நம்ம ஏறி உட்காந்துக்கிட்டா நிச்சயம் இங்கேருந்து வெளியில முடியும். இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும்னா இதுக்கான ஒரே வழி இந்த வண்டியில நம்ம யாருக்கும் தெரியாம ஏறுறது தானே." தேவி அம்மா அவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து குட்டி தேவி வந்து பேசுறாங்க பசங்கள்ட்ட. "பசங்களா, இப்ப தப்பிச்சு போறதுக்கு சூப்பரான ஐடியா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஐடியா சொல்றேன்னு" சொல்லிட்டு, இது மாரி இங்கேருந்து பெட்டியில ஏகப்பட்ட துணிமணி எல்லாம் ஏத்திக்கிட்டு வெளியில வந்து வண்டி வந்து போதாம். "அப்படியா சொல்ற? ஆமா." அப்படின்னு அவங்கலாம் பேசிட்டு இருக்கிறப்ப, அதனால நம்ம என்ன பண்ண முடியும்? யாருக்கும் தெரியாம துணிமணி ஏறி போற வண்டியில நான் வந்து ஒளிஞ்சுக்க போறேன். என்ன வந்து அப்படி இப்படின்னு தேடினா கூட கிடைக்க மாட்டேன். அந்த வண்டியில வந்து இவங்க சோதிச்சு பார்க்க மாட்டாங்க. அப்படியே சோதிச்சு பார்த்தாலும், நான் ஜாமானுக்கு பின்னாடி இருக்கிறதுனால அவங்கள ஏமாத்திட்டு நான் பாட்டுக்கும் போயிடுவேங்கிற மாரி குட்டி தேவி அம்மா திட்டம் போட்டுருக்காங்க. திட்டம் என்னமோ சூப்பரா தான் இருக்கு. இத கரெக்ட்டா வந்து செயல்படுத்த முடியுமா? "ஏன்? ஏன் சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ இங்கேருந்து வண்டிக்கு போணும்னா எவ்வளோ தூரம் இருக்கு? அந்த தூரத்த எப்படி உன்னால கடக்க முடியும்? இத்தன பேரு பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு தெரியாம ஏறுறது தான் வழியே கிடையாதே!" அப்படின்னு சொல்லும்போது, "நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவங்களுக்கு தெரியாம ஏற முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி, நாங்க எல்லாரும் சேர்ந்து இங்க ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு டைவர்ட் பண்ணிக்கிறோம்." அப்பன்னு பார்த்து, நீ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்க கவனத்த நாங்க திசை திருப்புறதுனால, நீ மாட்டுக்கும் போ இங்கேருந்து. ஜாக்கிரதையா போ. தேவி, நீ போனா மட்டும் தான் நாங்க எல்லாரும் இங்கேருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இந்த பக்கம் துர்கா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்கிற ராணிய. "என்னடா இது? இப்படியெல்லாம் நடக்குது. ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நாங்க அந்த இடத்துல, "என்னது அன்பா, பாசமா வந்து அம்மா, பொண்ணும் வந்து பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்கீங்களா?" அப்படின்னு சொல்றப்ப, "நீங்க என்ன சொன்னீங்கக்கா?" "ஓ! அந்த அளவுக்கு தெரியாம தான் வந்து பிரமிப்பா வந்து உட்காந்துட்டு இருக்கியா துர்காங்கிற" மாரி கேட்டோனே, "ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு பாரு. மணி 8:45 ஆயிடுச்சு. நான் வந்து குட்டி தேவிய ரெடி பண்ணி ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறேன். நீ ஆஃபீஸுக்கு போனோனே" அதே மாரி ஆஃபீஸ்க்கு போலான்ட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "ஏம்மா" அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் வந்து வருது நம்ம துர்காவுக்கு. "சொல்லுங்க சார். என்ன இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஒவ்வொரு வண்டியா சோதனை வந்து போடணும். அதுக்கேத்த மாரி தான் உங்களுக்கு இன்னைக்கு வேலை இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, "சரி சார். இன்னைக்கு சீக்கிரம் வந்து கிளம்பிர்றேன். 9:30க்கு நீங்க அங்க இருக்கணுங்கிற" மாரி சொன்னோனே, 9:30க்கே வந்து வேலை வந்துருச்சுக்கா. நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு, இவங்க மாட்டுக்கும் ஒவ்வொரு வண்டியா வந்து சோதனை போடணும்னு சொல்லிட்டு தான் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அந்த வண்டி வழியா தான் தேவி அம்மா வரப்போறாங்க. வேற லெவல்ல சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இங்க பசங்க எல்லாரும் வந்து டைவர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, பெட்டி ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு, அப்படியே அந்த வண்டியில வந்து வைக்கலான்னு போறாங்க. "பாத்தியா அவங்க போறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே நீ போணும்னா, இங்க இருக்கும்போதே நாங்க வந்து சண்டை போட்டா சரி வராது. நீ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போ." அப்படின்னு சொன்னோனே, அங்க ஏகப்பட்ட ட்ரம்மு, பேரல் எல்லாம் இருக்கு. அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தூரம் தூரமா போய் வண்டிக்கு பக்கத்துல வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இவங்கெல்லாம் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. சத்தம் போட்ட கேப்ல, "என்ன ஆச்சு பசங்களா? இதுவரைலாம் சத்தம் போடாதீங்க." அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான்னோனே, "என்ன ஆச்சு? என்ன இங்க சத்தம்?" "அண்ணா தெரியலண்ணே. இன்னமுமாடா அதெல்லாம் ஏத்தாம இருக்கீங்க? சீக்கிரம் ஏத்துங்கடா வேகமா." அப்படின்னு சொன்னோனே, கரெக்ட்டா நம்ம தேவி அம்மாவும்
வண்டிக்கு பக்கத்தில் வந்துடுறாங்க. இந்த பக்கம் என்ன பிரச்சனைங்கிற மாதிரி அவங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறப்ப தெரியாமல் அந்த வண்டிக்குள்ளே அப்படியே உட்காந்துடுறாங்க. நம்ம தேவி வெயிட் பண்ணி பார்ப்போம்.